400 கொடுத்து சாணி வாங்கின மாதிரி இருக்கு பாருங்க இந்த ஊர்ல. இந்த குட்டி முள்ளங்கி இது சின்ன சின்ன ரெட் ரேடிஷ், அதுல இருந்து இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்தேன் இப்பதான். வாடா நேனா உன்னதான் காட்டணும்டா. என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்கிட்டே பட்டுறோம் போல இருக்கு பிள்ளைக்கு. என்ன சைஸ் பாருங்க, நல்லா வளர்ந்துக்கிறாரு. பெரிய இன்ஜினியர் படிச்சிட்டாரு போல இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். 16th செப்டம்பருங்க, மண்டே. வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சு. லஞ்ச் டைம் வரலாம்னு இருந்தேன், முடியல. தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். ஒரு 6:30 அப்படி இருக்கும் டைமு. இதுதான் என் கார் பூட்டு. இன்னைக்கு வந்த காம்போஸ்ட்டுங்க. தலை அடிச்சு நம்பர் காம்போஸ்ட் இதுதான். நல்லா அப்படியே கோல்டன் லைட்டில் க்ளோ ஆயின்னு இருக்குல்ல. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். சன் ஆல்மோஸ்ட் செட் ஆகிற டைமில் இருக்கு. பட் இதுங்களை தூக்கின்னு போடுறதுக்குள்ளேயோ ஆயிடும் சன்செட்டு. ஸோ திஸ் இஸ் ஃபார் வின்டர் கிராப்ஸ். இல்லை மோஸ்ட்லி பாதி தான் வின்டர் கிராப்ஸ் யூஸ் பண்ணுவேன். மிச்சம் நெக்ஸ்ட் சீசன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தூரமாக பின்னால் போய் சேஃபாக வைக்கணும், யாரோ தேடின்னு போகாத மாதிரி. நல்ல குவாலிட்டிங்க அது. என்னென்னா பல்கில் வாங்கினாக்கா சீப்பாக கொடுக்குறோம் நாங்கள். ஸோ திஸ் இஸ் 80 liters ஒன்று. 80 liters யூஸ்வலி ஒரு 10 pounds இருக்கும். பட் வி காட் இட் அஸ் இது பல்க் டீலு. 3 pounds 80 pence. நம்ம ஊர் பிரகாரம் பார்த்தாக்கா எங்க 380 ரூபா, 400 ரூபா கிட்ட ஒரு பேக். 400 ரூபா கொடுத்து சாணி வாங்கின மாதிரி இருக்கு பாருங்க இந்த ஊரில். பட் எனிவே இது காம்போஸ்ட் பழகு ஆயிக்கிட்டு இது. ஸோ இட்ஸ் நாட் ஃப்ரெஷ் மென்யூர், இட்ஸ் காம்போஸ்டட் ஆல்ரெடி. நானும் எங்கள் ஃப்ரெண்டாக சேர்ந்து வாங்கினோம். அவர் ஒரு 10, நான் ஒரு 10, இன்னொன்று 20, இன்னொன்று ஒரு சூப்பர் டீல் கொடுத்தாங்க. நல்லா கனமாக இருந்துச்சு. வீட்டில் லோட் பண்ணி வர வீட்டுக்கு தான் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்பிக்கை ஜாஸ்திங்க. காசு கூட வாங்காமல் அப்படியே டெலிவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்வாய்ஸை லெட்டர் பாக்ஸில் போட்டு போயிட்டாங்க. உட்காந்து அதுக்கு நான் நேர்மையாக பே பண்ணேன். இப்போ தான் தைரியம் ஜாஸ்தி ஜனங்களுக்குங்க. எவன் ஏமாற்ற போகிறான் என்னன்ற மாதிரி. இல்லை என் பேரை பார்த்தோன்னே ஐயோ நேர்மையானவன்ப்பா நினச்சிக்கினாங்க போல இருக்கு. சரி, இதெல்லாம் எடுத்துன்னு போய் அன்லோட் பண்ணிட்டு எதுனா கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு கிளம்பி போனேன். ஒரே நாத்தங்க. ஆனால் கார் ஃபுல்லாக அப்படி உட்கார முடியல. இந்த மாதிரி சாணி நாற்றம். எனிவே லெட்ஸ் கெட் ஆன். திருப்பம் இடிச்சிக்க நம்பர் எங்கே முன்னால் போய் பின்னால் வரதுக்குள்ளே திருப்பம் டோரில் இடிச்சிக்கிறேன். பாரு பூட்டு டோரில். லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். லோடிங் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே லைனாக சுற்றி அங்கேருந்து தூரத்துலன்னு தெரியாத மாதிரி இங்கே ஒரு 8 போட்டு அப்புறமா அங்கே ஒரு சந்தில் அங்கே ஒரு 2 வச்சிட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் ஸ்டில் பி தேர். இனிமேல்ட்டு ஈவினிங்ஸில் வர முடியுமோ இல்லையோ ஒரு டவுட் ஆகுதுங்க. இப்போ பாருங்க, 6 மணி தான் எனக்கு யூஸ்வலி ஃப்ரீ ஆகும். 6 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு நான் 10 மணி மட்டும் இருப்பேன். அதெல்லாம் எங்கே முடியுது. எனிவே டுடேஸ் ஈல்டு இதுதான். இந்த குட்டி முள்ளங்கி இது சின்ன சின்ன ரெட் ரேடிஷ், அது பார்த்தா ஏதோ ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி எப்படியோ வளர்ந்துட்டுக்குது. நல்லா இருக்குது. அப்படியே கத்திரிக்காய் ஒரு 2-3 கத்திரிக்காய் சந்து போட்டுக்குதுங்க. தெரியல, கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குதுன்னு உள்ள. ஐ திங்க் இந்த அவுட் ஆஃப் திஸ் இஸ் த பெஸ்ட் ஐ குட் சி. ஸோ வீட்டில் இன்னைக்கு கிராசரிஸ் போனப்போ கத்திரிக்காய் வாங்கினாங்க மீ வீட்டுக்காரம்மா. நான் அட வீட்டிலேயே வளர்த்துருக்குறோம், என்ன இது கடையில் போய் வாங்கணுமான்ட்டு வாங்கினு வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க வியூ. மோஸ்ட்லி இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஏப்ரல் டைம் லைன்ஸ்ல காட்டினேன் இல்லைங்களா உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி தோஸ் டைம் லைன்ஸ் தான் இப்போ அந்த அதர் சைடு இப்போ. ஸோ திஸ் இஸ் க்ளோஸ் டு வின்டர். அந்த நூக்கல் எல்லாம் இங்கேருந்து தான் வந்துச்சுங்க. நூக்கல் இல்லை, ரேடிஷ் வந்துட்டு முள்ளங்கி, ரெட் முள்ளங்கி இங்கேருந்து தான் வந்தது. கார்லிக்கும் நல்லா வளர்றாருங்க. இங்கே போட்டு வச்சுக்கிறது. 20th செப்டம்பருங்க, ஃப்ரைடே இன்னைக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ திஸ் குவைட் அ ஃபியூ திங்ஸ் ஆன் மை லிஸ்ட் டுடே. நிறைய காஞ்சிட்டு இருந்துச்சு பீன்ஸ். அதுலேருந்து இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்தேன் இப்போ தான். நல்லா இருக்குது சீட்ஸ். இன்னும் நிறைய இருக்குது காய வேண்டியது. இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதுக்கு அந்த கேப்லேயே காஞ்சி போனது கூட நிறைய இருக்குது. எங்கள் எடுத்து பாருங்க, இதெல்லாம் காஞ்சி போயிட்டு தான். ஸோ இதுங்களெல்லாம் வச்சு இப்போ சீட்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் இயருக்கு கலெக்ட் பண்ணோம். இந்த பர்மாகல்ச்சர் இது ஒரு மெயின் பிரின்சிபல்ஸுங்க. எப்போது எவ்வளோ தேவையோ அந்த சீசனில் அவ்வளோத்தை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கு தேவையான சீட்ஸுங்களை வளர்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த வாட்டி நல்லா ஈல்டு இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ நல்லா ஹெல்தி பிளான்ட் இது சீடு இது. ஸோ ஸ்லக்ஸுங்க வந்து அட்டாக் பண்ணி கூட இவ்வளோ வளர்ந்துக்குதுன்னா தீஸ் ஆர் வெரி குட் சீட்ஸ் அண்ட் வெரி அக்ரெசிவ் ஆஸ் வெல். என்ன வளர்ந்துக்குது பாருங்க. ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட். ஸோ இது சீட்ஸுங்களை நல்லா கலெக்ட் பண்ணி வச்சா அடுத்த வருஷம் நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ எனிவே சம் ஆஃப் த அதர் டாஸ்க் இஸ் ஸ்ட்ராபெரியை சார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு. அண்ட் தென் ஐ ஹவ் காட் அ கண்டெய்னர் ஃபார் ராஸ்பெரிஸ். சகதா இருக்கு பாருங்க. இப்போ அப்படியே பழுத்து வெளியே உயின்ட்டு இருக்கு. அப்படியே தொடக்கூட முடியல. சும்மா லைட்டாக தொட்டதுக்கே அந்த மாதிரி. பெர்ரிஸ் எல்லாம் எவ்வளோனா சாப்பிட்லாங்க, ஒன்றும் ஆகுறதில்ல. தே ஸ்வீட் பட் தே லைக் லாட் ஆஃப் ஹெல்தி. இதோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்கும். இந்த வளர்த்த ஃபிக்கில் 2-3 ஃபிக் வளர்ந்துக்குதுங்க. இந்த பார்த்தா தெரிஞ்சு பாருங்க, குட்டிங்க. திஸ் இஸ் வெரி ரேர் ஃபார் சச் எ யங் பிளான்ட் டு டூ தட்.
பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி ரெடி டு ஈட். பழுக்காது, அப்படியே உதிரிடும். ஐ வாண்ட் டு கிளியர் தட் டொமேட்டோ பச்சை இன்னைக்கு எல்லாத்தையும் பிடுங்கி காம்பாஸ்டில் போட்டுற போகிறேன். ஐ திங்க் வி ஆர் டன் வித் டொமேட்டோஸ் திஸ் இயர். ஏதோ ஒரு 2-3 டொமேட்டோஸ் வந்துச்சு, அவ்வளோதான். இஃப் ஐ ஹேவ் டைம் ஐ வில் கிளியர் திஸ் ஒன் as well. ஐ ஹேவ் சம் பிளான்ஸ் டு க்ரோ. இந்த சீசனே அனியன் கார்லிக் போட்டுடலான்னு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் ஃபீட்பேக்குங்க, இந்த ரேடிஷ் இருந்துச்சு இல்லைங்களா, திஸ் வாஸ் வெரி குட்ங்க. வீட்டில் எடுத்துன்னு போய் சாலட் மாதிரி சாப்பிட்டேன், சாக்காக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லைக் இது நூக்கல் சாப்பிட்ற மாதிரி தான், ஃப்ரெஷ் நூக்கல் சாப்பிட்ற மாதிரி. பட் இட் வாஸ் அமேசிங், ரியலி குட். ஸோ ஐ லைக் தட் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் சீசன் அங்கே அந்த பேட்ச்லேயே தான் ஐ வில் ப்ராப்ளி க்ரோ மோர், மேபி ஆன் திஸ் பேட்ச் ஆஸ் வெல். ஏன் சும்மா வைக்கணும் அதை? எனிவே ஐ ஹவ் ஆல் திஸ் ஒர்க் டெசிக்னேட்டடு, ஸோ லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். ஒரு நல்ல வேலை பண்ணிட்டேங்க. இந்த ஃபிக் ட்ரீ இருக்கு இல்லைங்களா, அது இதுதான் சீசனு. இப்போ வச்சா தான் உண்டு, இல்லை நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே வாடிடும். அதுக்கு தான் இங்கே பேம்பூஸுங்க பக்கத்துலேயே நோண்டிட்டேன். இப்போ வச்சிடலான்னு. எங்கே வைக்கிறது, ஏன்னா ஒரு வாட்டி மண்ணில் போட்டாக்கா ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் இது அகைன் அண்ட் அகைன். ஸோ அங்கே ஒரு ஃபிக் ட்ரீ, அது எதிர்த்தாப்பில் இந்த ஒரு ஃபிக் ட்ரீ, 2 பேரும் ஜோடியாக வளர்ந்துக்கிட்டோம். அது எவ்வளோ நோண்டி கவர் பண்ணி வச்சாலும் இவ்வளோ வேருங்க அப்படியே இருக்குங்க பாருங்க. ஸோ நம்ம மூடி எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ வேருங்க உள்ள அப்படியே இருக்கு. ஸோ அந்த வேர்லேருந்து அப்படியே துளுத்துக்குது திருப்போம். நெக்ஸ்ட் மழை வந்தோடனே துளுத்துக்குவோம் திருப்போம். என்ன யோசிக்கிறேன், இங்கே இருக்கு பாருங்க, இந்த பிளாஸ்டிக் பேக்கை திருப்பம் அப்படியே மூடிடலாமா, க்ளீனாக நோண்டி எடுத்துட்டுக்கிறேன். எப்படி இருந்தாலும் திருப்பம் மூடி வச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். மூடி வச்சுங்க, ஆனால் ஃபுல் வரல, அது இவ்வளோதான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இங்கே தான் பவுண்டரி இருக்குதுன்னு நினச்சேன். அப்புறமா தான் அது மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. பட் நிறைய இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நடைபாதை ஏற்றுட்டேன்னா வரும். பட் ஐ டோன்ட் ஹேவ் பிளான் ஃபார் திஸ் நான். ஸோ எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ பரவாயில்லன்னு. அங்கே எதனா எக்ஸ்ட்ரா வளர்ந்துச்சுன்னா ஐ வில் கவர் இட் அப் வித் சம் பீசஸ் ஆஃப் வுட் ஸோ தட் திங்ஸ் டோன்ட் க்ரோ. இது எப்படினாலும் இது க்ரோயிங் சீசன் இல்லை. இன்னும் திடீர்னு நானும் அதிசயமாக லைக் இன்னொரு 1 or 2 weeks க்ரோயிங் சீசன் தான் போல இருக்குது. என்ன வெயில் பாருங்க, ஆக்சுவலி 25 degreesங்க இன்னைக்கு. இட்ஸ் அன்யூஷுவல் ஆட்டம் சம்மர்னுவாங்க. தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், ரைட்? ஓகே, இது ஒரு வேலை முடிஞ்சிச்சு. நான் கஷ்டப்படுறத பார்த்து கொஞ்சம் சீனியர் ஃபார்மர்ஸ் இந்த சேனலில் பார்க்குறவங்க ஃபீல் பண்ணுவீங்க, டே என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க நீ, இதை பண்ணுற சொதப்பி வைக்கிறேடான்னு. எதனா நல்ல டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நானும் தெரியாம தான் கஷ்டப்படுறேங்க, தெரிஞ்செல்லாம் ஒன்றும் பண்ணல. ஐ சி ஃபியூ யூடியூப் சேனல்களை பார்க்குறேன் கார்டனிங் பற்றி. அது லோக்கல் கார்டனிங் தான். தமிழ்நாட்டுக்கும் இங்கத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. லைக் இந்தியாவுக்கும் இங்கத்துக்கும் வெதர் டிஃப்ரென்ஸு, ப்ராக்டிசஸ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதுக்கு நான் லோக்கல் அலாட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்குறேன். பட் இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் காமன் ப்ராப்ளம்ஸாக தோணுது எனக்கு. எவ்ரி ஃபார்மர் இன் த வேர்ல்டு வில் ஹேவ் தீஸ் ப்ராப்ளம்ஸ். எப்படி மண்ணை கிளியர் பண்ணி ரெடி பண்ணுறது வெஜிடேஷனுக்குன்னு, நம்ம வளர்க்குற திங்ஸுங்களுக்கு எப்படி இதை கிளியர் பண்ணி எப்படி பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க, தெரிஞ்சிருந்துச்சுன்னா. சம் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபார்மர்ஸ் ஹியர் ஐ வில் கிளாட்லி அக்செப்ட் இட். பட் இதெல்லாம் மோஸ்ட்லி இன்னும் எடிட் ஆகி வரதுக்குள்ளே மோஸ்ட்லி February March இருக்கும். February March 2025. பட் எனிவே அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் இமீடியட்லி ப்ராசஸ் இட். ஏன்னா மேலேருந்து தான் இங்கே க்ரோயிங் சீசனு, சம்மர் க்ரோயிங் சீசனு. 2 மாதத்தில் ஃபுல்லாக தேர்த்துட்டு பண்ண வேண்டிய R&D எல்லாம் பண்ணிவிட்டு ஐ வில் பி ரெடி ஃபார் இட். ஸோ டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஹவு டு ஃபைட் வார் அகேன்ஸ்ட் களைகள் அண்ட் தென் கிளியர் எ பேட்ச் ஆஃப் லேண்ட் ஃபார் விவசாயம். ஸோ இது ஒரு வேலை முடிஞ்சிச்சு இப்போத்துக்கு. அதை கிளியர் பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட்டு லைட்டாக நோண்டி மிச்சங்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஐ வில் புட் சம் மல்ச்சிங்னுவாங்க இதை இந்த ஊரில். ஐ பி அதுலேருந்து கொஞ்சம் டெட் ஆர்கானிக் மெட்டீரியல் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு விட்ருவேன். இதுதாங்க நான் பண்ணிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆண்டனாக்ஸங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஐ எம் யூஸிங் திஸ் டூல். எதுவும் இல்லை, லைக் இப்படி உள்ளே போட்டு இப்படி ஒரு புஷ்ஷு, இப்படி ஒரு புஷ், அவ்வளோதான். சந்தாது இல்லைங்களா, எதனா ஒரு ஆண்டனாவை எடுத்துன்னு வந்து அதில் விட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ லைக் ஸ்ட்ராபெரிஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான ரூட் சிஸ்டம். லைக் சூப்பர்ஃபிஷியல்னாக்கா லைக் வெறும் மேல் பாகமே இருக்கிற ரூட் சிஸ்டம். தே டோன்ட் கோ டூ டீப். ஸோ இவ்வளோ இடம் போதும் அவங்களுக்கு. ஸோ பை த டைம் த நெக்ஸ்ட் ஆண்டனா கம்ஸ் இட் வில் ஃபைண்ட் இட் அண்ட் தென் இட் வில் க்ரோ ஆன் தட். இப்போ எல்லாத்துக்கும் இதெல்லாம் குத்தி விட்டுட்டேன் நான். தே ஆல் ஹேவ் சம்திங் டு ஹோல்ட் ஆன் டு. இவர் தான் ஏதோ கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்ட மாதிரி இருக்குது. தண்ணி இல்லை பழகுது மோஸ்ட்லி. அது தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ தட் கேன் பி a ப்ராப்ளம் as well because the root system is on the top இல்லைங்களா. they don't go too deep to get the water. ரொம்ப உள்ள வேருங்க ரொம்ப உள்ள நோண்டி போய் தண்ணி எடுக்க ட்ரை பண்ணாது. ஸோ இப்போ ஒரு கோட்டிங் வாட்டர் கொடுக்குறோம் இருங்க. they should be all right after that. பட் ஏதோ ஒரு நாதாரி வந்துட்டு நல்லா சாப்பிட்டு போயிருக்கு. இருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் கூட பிச்சு போட்டு அங்கே கூட ஒரு 2-3 கோஜெட்ஸுங்களை சாப்பிட்டு விசிரிச்சிட்டு போயிருக்கு. பாதி சாப்பிட்டு. can't do anything. இது அவங்க உலகம். நம்ம சைடில் ஏதோ கொஞ்சம் பாவப்பட்டு பரிதாபப்பட்டு எதுனா கொடுங்கப்பா நாங்களும் சாப்பிட்றோன்ட்டு சாப்பிட்டுங்கிறோம், அவ்வளோதான். மோர் இம்பார்ட்டன்ட் வேலை முடிச்சிட்டேங்க. இந்த ஆஸ்பராகஸ் பேட்சில் நிறைய கலைகள் இருந்துச்சு. எடுத்து பாருங்க, கையில் அப்படியே தொடர மாதிரி கூட எல்லாம் முள்ளு செடிங்கள்லாம் வேறு நிறைய இருக்குது. இதெல்லாம் பிச்சு போட்டு எடுத்து போட்டு அது அப்படியே வச்சிருவேன் நான். ஸோ தட் இட் பிகம்ஸ் இந்த பக்கம் கூட வச்சுருப்பேன், அங்கே கூட வச்சுருப்பேன். ஸோ அப்படியே விட்டுறதாக அது இட் பிகம்ஸ் லைக் அப்படியே காம்போஸ்ட் ஆகிடும். அதுலேயே டீகம்போஸ் ஆகி
நல்லா வளர்ந்துருக்குங்க ஆஸ்பராகஸ் பாருங்க. தீஸ் ஆர் ஆல் நியூ. பட் எனிவே, if you want a successful asparagus crop, you have to just let them go for another 3 or 4 years. பட் கிரவுண்ட் லெவலில் பூந்து எல்லா களைகளும் எடுக்கணுங்க. அப்போ தான், இல்லைனா தே ஜஸ்ட் கவர் அப். இது பாரு எவ்வளோ ப்ராட் லீவ்ஸ் பாருங்க. ஸோ அதில் நல்லா உள்ள மட்டும் இது பிச்சு எடுக்கணும். இது மட்டும் இப்படி இல்லைனா நல்ல நல்ல முள்ளுங்க இதில், இல்லை எதுவும் வளராது. நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே இது இப்போது வின்டர் ஆனவொன்னே இது கம்மியாயிடும். இது அப்போ ஐ மல்ச்சிட் கம்ப்ளீட்லி. களைகள் எதுவும் வளராது. வெறும் இதுங்க ஒண்டி இங்கே கிட்ட தெரிந்து பாருங்க. திஸ் திங் இங்கே ஷூட் பண்ணி வருது பாருங்க, சூப்பா ஈட்டி மாதிரி வருது பாருங்க. அந்த ஈட்டி வில் பெனிட்ரேட் த மல்ச்சிங் அண்ட் தென் கம் அவுட். பட் இவருங்கெல்லாம் வளர முடியாது மல்ச்சில். ஓகே, ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜாப். அப்படியே பிராசிகா கேஜில் எட்டி பார்க்கலான்னு பார்த்தேங்க. இங்கே கிளைகள் பிடிங்கிட்டு இருந்தேங்க இதெல்லாம் இங்கெல்லாம் கூட. பட் பிராசிகா கேஜில் இப்போ தான் லைக் பாருங்க, இது காலிஃப்ளவர் அப்படியே போங்கா இருக்கு உள்ள. மோஸ்ட்லி எல்லா பூச்சிங்களும் போய் சாப்பிட்டு இருக்கு போல இருக்கு பாருங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்கு. பட் த குட் நியூஸ் பீயிங், ஒரு புது காலிஃப்ளவர் வளர்ந்துட்டு இருக்கு ஸ்லக்ஸுங்க போல. விச் மீன்ஸ் தே ஆர் பேசிக்கலி ஈட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் தென் ஃபர்கெட்டிங் அபவுட் திஸ். அது வளர்ட்டோன்னு விட்டுக்கிறேன். இங்கே கூட ஒன்று இருக்குது புதுசாக, ஜாஸ்தி ஸ்லக்ஸ் படாமல். ஸோ லெட்ஸ் சி. அது காலிஃப்ளவர் தான், அது வளருமோ இல்லையோன்னு கூட சரியாக தெரிலிங்க. இலைங்கெல்லாம் காஞ்சி போச்சு. அது ஃபுல்லு காலிஃப்ளவர் அங்கே இருக்கிறது. இது இது கேபேஜ். இன்னொரு வேலை என்னென்னா, இது லெட்டஸ் வளர்த்தேன் பாருங்க. அதில் ஒரு லெட்டஸ் வெளியே எடுத்தோங்க பாருங்க. அது இலை, இது ரூட். இது இலை பாருங்க, நல்லா இருக்குது. நீங்கள் எடுத்துன்னு போய் வீட்டில் சாப்பிட்லான்னு இருக்கேன் நேற்று. அது கூட இன்னொரு அதிசயம் பாருங்க. வாடா நீனா, உன்னை தான் காட்டணும்டா. என்ன சைஸில் இருக்குது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்கிட்டே பட்டுறோம் போல இருக்குது பிள்ளைக்கு. என்ன சைஸ் பாருங்க, நல்லா வளர்ந்துக்கிறாரு. பெரிய இன்ஜினியர் படிச்சுட்டார் போல இருக்கு. அவரை கூட இன்னைக்கு போய் சாப்பிடணும். இன்னைக்கு இல்லைனா கூட வேற இன்னைக்கு நல்ல நாளை பார்த்து சாப்பிடணும் அவரை. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் திஸ். இப்போ கிரவுண்ட் லெவலில் போய் பார்த்தா தான் எனக்கு ரியாலிட்டி புரியுது. ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப். நான் எல்லாத்தையும் கிளி போட்டலான்னு இருந்தேன், அந்த டொமேட்டோ மாதிரி போயிட்டு வரலான்னு. பட் தேர் இஸ் ஸ்டில் சம் ஹோப் தேர். ஸோ ஐ வில் லீவ் இட் அட் தட் and see what happens. டொமேட்டோஸ் எல்லாம் விட்டுங்க. எவ்வளோ இடம் காலியாக ஆயிடுச்சு, அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி. வெறும் களைகள் தான் இருக்குது. அதையும் அதால் தானே மண்ணு நோண்டுறப்ப அப்படியே எடுத்து போட்டுருவோம் அதை. ஸோ அப்படியே அது கொஞ்சம் பண்ணதுனால இது கொஞ்சம் இங்கே கிளியர் ஆச்சு. இங்கே மிளகா செடிங்க இருக்குது. ஸோ மிளகாலும் நல்லா விட்டுட்டா தான் இருந்துச்சு, அதுங்களெல்லாம் கிளியர் பண்ணேன் இப்போ. பட் ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன். களைகள் பிக்கிற மாதிரி இவரையும் பிச்சு எடுத்துட்டேன். ஸோ இருந்த 4 மிளகா கூட போச்சு. இப்போ இருக்குது நல்லா வேறு ஒட்ட வைக்கலான்னு பார்க்குறேன். பட்டு காய்ங்க விடுற டைமில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாக்கா தே வில் நாட் க்ரோ. அங்கே உள்ள கார்னரில் இருந்துச்சு. நான் கிளைகள் தான் பிக்கிறேன்னு நினச்சின்னு பிச்சேன். பார்த்தா இவரும் கூட சேர்ந்து நட்டு இருக்கார். பட் எனிவே, லைக் தேர் ஆர் அதர் சில்லி பிளான்ஸ் விச் ஆர் தேர். பட் இவர் ஒட்டி தான் காய் விட்டுருந்தது சில்லி. அண்ட் தென் பூவும் வேறு விட்டுருந்தாரு. இட்ஸ் ஆல் கான் now. எப்படி இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு போவேன். பட் த டேமேஜ் இஸ் டன். எனிவே, ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். இதையா காட்டலாம் தாங்க. உங்கள் பெரிய கோர்ஜெட் இருந்துச்சு, யாரோ ஒருத்தர் நல்லா வந்து டின்னர் சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறாரு. நான் ஆக்சுவலி இது ஒன்று பெருசாக வளருது, இது அப்படியே காய விட்டு நெக்ஸ்ட் இயருக்கு சீடாக யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ டு லுக் ஃபார் சம்திங் எல்ஸ். ஏன்னா ஹிடன் ஆகிறத தான் பார்க்கணும். இப்போ வேறு எதுனா இருக்குதா இல்லையா காணோம். ப்ராப்ளி தட் வாஸ் த லாஸ்ட் பிக் ஒன். நானே பெருசாக வருது இல்லைங்களா, அது சீட்ஸும் நல்லா இருக்கும் குவாலிட்டின்னு நினச்சேன். அந்த பக்கம் இருக்கா பார்க்கலாம் இருங்க. இதில் ஒன்று இருக்குது காய். ஆனால் அது கூட டின்னர் போட்டுருவார் வந்தவர். 2 வளர்ந்துட்டு இருக்கு ஆக்சுவலி இதில். ஸோ இவர் இந்த ஹோல் ஏரியாவில் இவர் ஒண்டி தான் ராஜா. ஸோ ஒரே செடி இருக்கிறதுனால அவர் இஷ்டம் அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறாரு. நல்ல பெரிய ஈல்டு கொடுத்ததெல்லாம் இவர் தான் ஹீரோ, சூப்பர் பிரீடர் அவர். இங்கே ஒன்று இருக்கும் அதே மாதிரி. இதையும் நல்லா சாப்பிட்டு போயிருக்கிறதோ. இது ஒன்று போச்சு, அது ஒன்று போச்சு. அங்கே அன்னி போயிந்து. அது சீட்ஸ் இருக்கு. பட் ஆல்ரெடி இப்போ இந்த பேட்ச் போட்ட சீடுங்க தான் வச்சுட்டு இருக்கேன் வீட்டில். பட் ஐ would have probably preferred something which I have grown myself. Anyway, it's sunset ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், கிளம்புற டைம் வந்துச்சு.